சென்னையில் அரசு பேருந்து மீது தனியார் பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் தனியார் பேருந்து ஓட்டுநர் உயிரிழந்தார். 2 பேருந்துகளில் பயணம் செய்த 12 பயணிகள் காயமடைந்தனர். சென்னை கோயம்பேட்டிலிருந்து திருநெல்வேலி நோக்கி சென்ற அரசு பேருந்து மதுரவாயல் பைபாஸ் சாலை வழியில் சென்றது. அப்போது ஒருவர் சாலையை கடக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இதனால் அரசு பேருந்து ஓட்டுநர் திடீரென பிரேக் பிடித்துள்ளார். அப்போது பின்னால் வந்த தனியார் ஏசி பேருந்து அரசு பேருந்தின் பின்பகுதியில் மோதியது. இதில் தனியார் பேருந்தில் இருந்த மற்றொரு ஓட்டுநர் சங்கர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் அரசு பேருந்தின் பின் இருக்கையில் அமர்ந்த பயணிகள் மற்றும் தனியார் பேருந்தின் முன்பக்கத்தில் அமர்ந்த பயணிகள், சாலையை கடக்க முயன்ற நபர் என 12 பேர் படுகாயமடைந்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த பூந்தமல்லி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். காயமடைந்தவர்கள் குரோம்பேட்டையில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்தால் மதுரவாயல் புறவழிச்சாலையில் சிறிது நேரம் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. 9:30க்கும் சம்பவ ரோடில் இது பண்ணி தள்ளாடிட்டு வந்துட்டு இருக்கோன்னா அவங்க இது பண்ணக்கூடாதுன்னு நம்ம வண்டி ஸ்லோ பண்ணி நிப்பாட்டுதோம். நிப்பாட்டின வேகத்தில் சடனாக வந்து பின்னால் இந்த வண்டி இடிக்கி எந்த வண்டியும் தெரியாது, இடிக்கிறதுல நம்மளை அறியாமல் நம்ம வண்டி அப்படி தூக்கி இது பண்ணி ரோடுக்கு காசை கொண்டு போய் ஹார்ன் அடிச்சு லெஃப்ட் ஒதுங்கினாரு. அப்போ பின்னாடி இருந்த ஆம்னி பஸ்ஸோ என்ன பஸ்ஸுன்னு தெரில, நல்ல ஃபோர்ஸாக வந்து அப்படியே அப்ளை பண்ணிட்டு அப்படியே நாங்கள் எல்லாரும் அப்படியே ஒரு சைடு ஏரில் அப்படி தூக்கி அப்படியே கொண்டு போய் அப்படியே வச்சுச்சு. நாங்கள் என்ன நினச்சோன்னா, சரி இந்த செவுத்தில் முட்டி அந்த சைடு அப்படி இதாயிருமோ அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஓன்னு கத்துனாங்க. இப்போ